பாரிஸ்ல ஒரு காலி அபார்ட்மெண்ட்ல ஒரு ஆளு இருக்காரு. 2 நாளா அங்கேயே எதிர்கட்டிடத்தை மட்டும் ஒரு கணம் கூட விடாம பார்த்துட்டு இருக்காரு. இவர்தான் அந்த கொலைகாரன். சூப்பர் ஸ்மார்ட் கொலையாளி. அடுத்த டார்கெட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு பிரச்சனை, டார்கெட் எப்ப வரும்னு தெரியல. சரி, என்ன பண்றது? முழு நேரமும் கண்காணிப்பு தான். சும்மா இருக்க முடியாதே. யோகா பண்றாரு, சாப்பாடு எடுக்க போறாரு. போற வழியில ஹேஜஸ்னு ஒருத்தர் கால் பண்றாரு. அவர்தான் இவரை வேலைக்கு வச்சிருக்காரு. 2 நாள்ல டார்கெட் வரலாம்னு சொல்றாரு. ஆனா கண்டிப்பா இல்ல. முன்னாடியும் வரலாம், பின்னாடியும் வரலாம். கொலைகாரனுக்கு ரொம்ப கோவம். போனை தரையில வீசி எறியறாரு. அபார்ட்மெண்ட்ல மறுபடியும் கண்காணிப்பு. அமைதியா இருக்கணும்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. வெற்றி பெறணும்னா அமைதியா இருக்கணும். எத்தனை பேரை கொன்னாரு தெரியுமா? எண்ணிக்கை வச்சு ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஒரு நாள் மாலை அவர் ஒருத்தன் வீட்டு வாசல்ல வந்தான், துப்பாக்கியோட. டேய், கொல்லப் போறான்னு நினைச்சு பாரு. ஆனா உள்ளே போகாம குப்பையை போட்டுட்டு போயிட்டான். அப்புறம் கொலையாளி ஓய்வெடுக்க நினைச்சான். ஆனா நிம்மதியா உட்கார முடியல. இலக்கை தவறவிட்டோம்னு பயம். அந்த நிமிஷத்துக்கு ஒரு முறை அலாரம் வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ இலக்கு வரப்போறது தெரிஞ்சது. ஒரு வேலைக்காரன் எதிர் வீட்டுல ரூம் ரெடி பண்றான். கொலையாளிக்கு பதட்டம். துப்பாக்கியை ரெடி பண்ணிட்டான். சரியா பாரு, பணக்கார முதிய வியாபாரி வர்றான். உலகமெல்லாம் பிசினஸ். ஆனா அவன் தனியா இல்ல. ஒரு பொண்ணு, ஒரு நடிகையும் கூட இருக்காங்க. துப்பாக்கி பார்வை, திரிகர், கை நடுங்குது. குண்டு தவறி போச்சு. அந்த பொண்ணுக்கு காயம். சரியா பாரு. கொலையாளி உடனே ஓடிட்டான். பைக்ல ஏறி சாக்கடையில எல்லா ஆதாரங்களையும் கொட்டிட்டு ஓடி போயிட்டான். ஒரு டிரக் நின்னுச்சு. பாலத்துக்கு வந்தாங்க. இறங்கிட்டாங்க. பாலத்தை கால்நடையா கடந்தாங்க. ஹெல்மெட்டை ஆற்றிலே வீசிட்டாங்க. அடேங்கப்பா, இலக்குல காவலாளிங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. போலீஸ் ஏர்போர்ட்டை கண்காணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓஹோ, உடனே பிரான்ஸ்ல இருந்து எஸ்கேப் பண்ண முடியல. சரி, போலியான டீய பண்ணி டிக்கெட் எடுத்துட்டாங்க. ஃப்ளைட் வெயிட் பண்றப்போ ஹஜஸ் கோபமா ஃபோன் பண்ணான். மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு கடுப்பா இருந்தான். வேலையை முடிக்கணும்னு மிரட்டினான். கொலைகாரனுக்கு ஒருத்தன் சந்தேகமா பார்த்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. அவனுக்கு பதட்டம். டிரான்சிட் ஏர்போர்ட்லயும் அந்த மனுஷன் பின்தொடர்ந்துட்டே இருக்கான். சரி, ஏர்போர்ட் ஹோட்டல்ல தங்கிட்டான். அந்த மனுஷனை கவனிச்சுக்கிட்டே இருந்தான். போராட வேண்டியதா வந்தா போராட. சந்தோஷமா அந்த மனுஷன் எதுவும் பண்ணல. அடுத்த ஃப்ளைட்ல டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கிற்கு போயிட்டாங்க. வருகைக்கு முன்னாடி அங்கே மறைஞ்சிக்கலாம்னு திட்டம் போட்டுட்டு அவன் பிடிச்ச காரில நேரா அவன் காதலி மகதாலா வீட்டுக்கு ஓட்டிட்டு போறான். நீண்ட பயணம். கேட்ல போய் சேர்ந்தா அதிர்ச்சி. போராட்டமான காலடிச்சுவடுகளும் சிங்கார சிகரெட்டுகளும் எங்கும் கிடக்கு. அவனுக்கு பயம் வந்துடுச்சு. ஆயுதத்தை எடுத்துட்டு சத்தம் பண்ணாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். என்ன மோசம் நடக்கும்னு எதிர்பார்த்து உள்ளே போனா சாமான்கள் எல்லாம் தலைகீழா திருப்பி போட்டு வச்சிருக்காங்க. ரத்தக்கரை தரையில. ஆனா மகதாலா இல்ல. அவனுக்கு உயிர் போச்சுன்னு தோணுச்சு. அருகிலிருந்த மருத்துவமனைக்கு ஓடினான். அவன் சந்தேகம் உண்மைன்னு தெரிஞ்சிடுச்சு. மகதாலா கடுமையான காயத்துல அதிதீவிர சிகிச்சை வார்டுல. பதில் வேணும்னு ஆர்வமா மகதாலாவோட நெருங்கிய நண்பன் மார்க்கஸ் கிட்ட பேசினான். என்ன நடந்ததுன்னு அறிய. மார்க்கஸ் சொன்னான், 2 அந்நியர்கள், ஒரு வலிமையான ஆண், ஒரு மெலிந்த பெண் டாக்ஸில வந்து மகதாலாவை தாக்கினாங்கன்னு. கோபமும் குற்ற உணர்வும் அவனை கவிட்டுடுச்சு. கொலைகாரன் மகதாலா மீண்டு வந்தாச்சுன்னா இனிமே இப்படி எதுவும் நடக்காதுன்னு மார்க்கஸ் கிட்ட சத்தியம் பண்ணான். அவள் உயிர் பிழைச்சாச்சுன்னா அவளோட எதிரிகள் அவளை கட்டாயப்படுத்தியிருந்தாலும் அவன் யாருன்னு ரகசியம் சொல்லலன்னு கொலைகாரன் கிட்ட சொன்னா. அடேங்கப்பா, அந்த தாக்குதலால கொதிச்சு போன கொலைகாரன் வீட்டுக்கு போய் பின்னால புதைச்சு வைச்சிருந்த ஆயுதங்களை எடுத்து வைச்சான். அடுத்த நாள் காலையில தாக்குனவங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். அவங்கள ஏத்திட்டு போன டாக்ஸி கம்பெனிக்கு போய் அங்கே இருந்த வயசான அதிபரை அச்சுறுத்தி விவரம் கிடைச்சிக்கிட்டான். பயந்து போய் அந்த அதிபர் லியோ ரோட்ரிக்ஸ்னு ஒரு டிரைவர் தான் அந்த தாக்குனவங்கள மகதாலா வீட்டுக்கு கொண்டு போயிருக்கான்னு சொன்னான். அடுத்த நாள் கொலைகாரன் லியோவை தேடி பிடிச்சான். அவன் ரோட்டோரத்துல பேசஞ்சர்கள் எதிர்பார்த்து நின்னுக்கிட்டு இருந்தான். சாதாரண பேசஞ்சர் போல கொலைகாரன் டாக்ஸில ஏறினான். ஆயுதத்தை ரெடி பண்ணிக்கிட்டே ஒரு வெறிச்சோடிய இடத்துக்கு காரை ஓட்டுன்னு சொல்லி துப்பாக்கியை அவன்கிட்ட நோக்கி விசாரிக்க ஆரம்பிச்சான். மகதாலா வீட்டுக்கு அவன் கொண்டு போன 2 பேசஞ்சர்களையும் விவரமா சொல்லுன்னு கொலைகாரன் லியோவை கடுமையா அழுத்தினான். காட்டில் மறைஞ்சிருந்த இடம். மார்க்கஸ் சொன்னபடியே பயத்தாலே நடுங்கி லியோ சரிபார்த்தான். ரகசியம் பாதுகாக்கணும்னு. அப்புறம் கொலையாளி லியோவை முதல்ல கொல்ல முடிவு பண்ணான். தாக்குறவங்கள தேட போறதுக்கு முன்னாடி. அப்புறம் அவன் நியூ ஆர்லியன்ஸ் பறந்து போனான். ஹேஜஸை சந்திக்க. ஹேஜஸ் ஆபீஸ்ல பாதுகாப்பு கடுமையா இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு வேன் வாடகைக்கு எடுத்தான். ஆபீஸ் கிட்ட போறதுக்கு முன்னாடி அவன் ஸ்டோரேஜ் யூனிட்ல போய் போலி அடையாள அட்டைகள், போலி நம்பர் பிளேட் எடுத்துட்டு வந்தான். போலீஸ் கிட்ட பிடிக்காம இருக்க. அப்புறம் சில உபகரணங்கள் வாங்கினான். ரிசைக்கிள் வேலையாடா மாதிரி வேஷம் போட. சந்தேகம் வராம ஹேஜஸ் ஆபீஸ்ல நுழைய. சிரமமே இல்லாம ஹேஜஸ் ஆபீஸ்ல நுழைஞ்சிட்டான். உடனே துப்பாக்கியை ஹேஜஸ் செக்ரட்டரி டொலோரஸ் மேல நோக்கி வைச்சான். அவளை அவன் பாஸ்கிட்ட கூட்டிட்டு போக சொன்னான்.
பயந்துகிட்டு துப்பாக்கி முன்னாடி டொலோரஸ் ஹேஜஸ் ஆபீஸ் கூட்டிட்டு போனா. உள்ள போன உடனே ஹேஜஸ சேர்ல நல்லா கட்டி போட்டான். டொலோரஸ பாத்ரூம்ல அடைச்சு போட்டான். ஹேஜஸையும் பிடிச்சுட்டான் கொலையாளி. அவனை பத்தி சமீபத்திய மாட்டாலா தாக்குற விஷயமா கடுமையா கேள்வி கேட்டாங்க. அவன் தாக்குதலை ஆர்டர் பண்ணலன்னு உறுதியா சொன்னான். பாரிஸ் மிஷன் சரியா முடிக்கலன்னு கில்லரை குறை சொன்னான். கேட்டாங்க. கடுப்புல கில்லர் அவன் லேப்டாப்பை நொறுக்கி போட்டான். முந்தைய மிஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போச்சு. அப்புறம் ஒரு ஆயுதத்தை எடுத்து ஹேஜ்ஸ கையில அடிச்சான். மாட்டாலா தாக்கினவங்க யாருன்னு சொல்ல சொல்லி அழுத்தம் கொடுத்தான். ஆனா ஹெட்ஜ் முன்னாடியே கொடூரமா அடி வாங்கி நொந்து போயிருந்தான். பதில் சொல்ல முடியல. கில்லருக்கு தகவல் கிடைக்கல. டொலோரஸ் கிட்ட போனான். அவ எல்லாத்தையும் சொல்வேன்னு சொன்னா. ஒரு கண்டிஷன், அவ சாவை ஆக்சிடென்ட் மாதிரி காட்டணும்னு சொன்னா. இன்சூரன்ஸ் பணம் அவ குழந்தைக்கு கிடைக்கணும்னு. மனமில்லாம கில்லர் சம்மதிச்சான். ஹெட்ஸ் டெட் பாடி பெரிய குப்பை டப்பால போட்டு டொலோரஸ் வீட்டுக்கு கொண்டு போனான். அங்க ஒரு சீக்ரெட் ஃபைல் கிடைச்சது. ஹெட்ஸ் ஹயர் பண்ணின கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் பத்தி இருந்துச்சு. மாட்டாலா தாக்கின 2 கில்லர்ஸ் பத்தியும் இருந்துச்சு. அவள் அந்த பெரிய கஸ்டமரோட நாமத்தையும் சொன்னா. அந்த பழைய பிசினஸ்மேன பாரிசில கொல்ல ஹாட்ஜஸ் கிட்ட கமிஷன் கொடுத்தவங்க யாருன்னு. அந்த தகவல் கிடைச்சதும் கில்லர் சந்தோஷமா அவங்க கழுத்தை முறுக்கி படிக்கட்டில இறங்கும்போது தள்ளி விழுந்த மாதிரி நடிச்சு சாகடிச்சிட்டான். அன்றிரவு அவன் தன்னோட ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு போய் அந்த பெண் உடம்பை சிதைச்சு துண்டு துண்டா வெட்டினான். அப்புறம் ஃபெரி ஏறி சில உடல் துண்டுகளை கடல்ல போட்டுட்டு மத்த துண்டுகளை வேற இடத்துல புதைச்சான். போலீஸ் எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சாமர்த்தியமா செஞ்சுட்டான். அடுத்த நாள் புளோரிடா போய் மட்டாலா உடம்புல அடிச்சவங்களில் ஒருத்தனை வேட்டையாடினான். தி ப்ரூட்னு சொல்ற பலசாலி ஆளை தேடினான். அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு நண்பர்களோட ஒரு பிட்புல்லோட சேர்ந்து நடந்து போறதை பார்த்தான். அந்த நாய் தடையா இருக்குன்னு தெரிஞ்சு உறங்கும் மருந்து கலந்த மாமிசத்தை வாங்கி நாய்க்கு உணவாக கொடுத்தான். அப்புறம் அவனையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு பார்க்கு ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு போன பிறகு அந்த மருந்து கலந்த மாமிசத்தை நாய்க்கு போட்டுட்டான். ஆனா எல்லாம் அவன் நினைச்ச மாதிரி சுலபமா நடக்கல. அவன் நினைச்சான் அந்த மிருகம் யாரோ அவனை துரத்தறாங்கன்னு உணர்ந்திருக்கும்னு. அப்புறம் ஒரு பயங்கர கைக்குள்ள சண்டை. அவனோட அபரிமிதமான சண்டை பயிற்சி. கொலையாளி அந்த மிருகத்தை வென்றுட்டான். கடைசியா டூம் ஒரு துப்பாக்கி சத்தம். அந்த சத்தத்துல அந்த பிட்புல் கொலையாளியை நோக்கி வெறிச்சு பாய்ஞ்சிச்சு. ஆனால் அவன் அதையும் அடக்கிவிட்டான். அப்புறம் எல்லா சான்றையும் அழிக்கிறதுக்கு அந்த மிருகத்தோட வீட்டை தீ வைச்சு எரிச்சு சாம்பலாக்கிட்டான். சில நாட்களுக்கு பிறகு நியூயார்க் புறப்பட்டு போனான். மக்தாலாவுடைய மற்றொரு தாக்குபவரை அழிக்க. ஒரு பெண், அவளை நிபுணர்னு சொல்றாங்க. அவள் வீட்டுக்கு பக்கத்துல காரை நிறுத்திட்டு சும்மா காத்திருந்தான். பல மணி நேரம் காத்திருந்து அவள் டாக்ஸில ஏறி போறத பார்த்தான். மெதுவா பின்தொடர்ந்தான். ஒரு பிரம்மாண்ட ரெஸ்டாரண்ட்ல இறங்கினா. கொலையாளி உள்ளே போய் அந்த நிபுணரை சந்திச்சான். அவளுக்கு உடனே தெரிஞ்சு போச்சு அவன் அவளை கொல்ல வந்திருக்கான்னு. சமாதானமா சாப்பிட அழைச்சா. ருசியா இருக்குன்னு சொன்னா. ஆனா கொலையாளி சம்மதிக்கல. உணவுல விஷம் கலந்திருக்குமோன்னு சந்தேகப்பட்டான். ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வர சொன்னான். அவங்க வெளியே போனதும் அருகிலிருந்த பூங்காவுக்கு போனான். சில நாள் கழிச்சு அவளை சுட்டு போட்டான். அப்புறம் கொலையாளி பாரிஸுக்கு திரும்பினான். அவனை வேலைக்கு வச்சவங்கள பார்க்கணும்னு. ஹாஜ்ஜுடன் சேர்ந்து தன்னால வேலை சரியா நடக்கலன்னு தண்டிக்கிறாங்கன்னு சந்தேகிச்சான். லக்ஷரி அபார்ட்மெண்ட்ல பழைய வாடிக்கையாளரை பிடிச்சான். ஆனா கதவை திறக்க முடியல, உடைக்க முடியல. ஃபேக் சாவி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணான். வர காத்திருந்தான். அதுவரைக்கும் அந்த கட்டிடத்துல ஜிம் சேர்த்து சாதாரணமா இருக்க முயற்சி பண்ணான். அந்தரோல்ல இருந்து சட்டவிரோத ஆயுதங்களையும் வாங்கினான். இறுதி மோதலுக்கு தயாரானான். அடுத்த நாளையில ஃபேக் சாவி வந்துருச்சு. லக்ஷரி அபார்ட்மெண்ட்ல வேலைக்காரண்டி கார்டு யூஸ் பண்ணி சாவி பேட்டர்ன் காப்பி பண்ணி உள்ளே போனான். வாடிக்கையாளரை பார்த்தான். கான்ட்ராக்ட் கில்லர்டி கார்டு காமிச்சான். முதல்ல வாடிக்கையாளருக்கு புரியல. அப்புறம் யாருன்னு புரிஞ்சிச்சு. ஹாஜ்ஜோட கொடூரமான டீம்ல இருந்து வந்தவன்னு. பயம் பயம் பயம். வாடிக்கையாளரோட முகத்துல பயம் நிறைஞ்சு போச்சு. ஹாஜ் அதிகமா பணம் கொடுக்க சொல்லி அழுத்தம் கொடுத்தான்னு ஒத்துக்கிட்டான். அதிகம் அதிகம்